ஆக்சுவலி 1930ல் கோலார் தங்க சுரங்கம் நிர்வாகத்துக்கு எதிராக 21 டேஸ் தான் வந்துட்டு போராடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கேஜிஎஃப்ல. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நான் நிறைய நம்ம கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது ஸோ ஒரு 26 டேஸ் தான் நான் எங்களுக்கு வேலை இருக்கு. மிச்சம் 4 டேஸ் அந்த வீக் ஆஃப்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சேலரியே கொடுக்கறது இல்லை. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கான்ட்ராக்ட் இருந்தாலும் நீங்க 20 டேஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா 4 டேஸ் வீக் ஆஃபும் சேர்த்து தான் வந்துட்டு 30 டேஸ்க்கு தான் அவங்க சேலரி கொடுக்கணும். பட் அந்த சேலரியை கூட கொடுக்காம ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 4 நாள் விட்டு கொடுக்குறீங்க பாரு, அதுவே ஒரு உங்களோட தப்பு. அது ஆரம்பத்திலே நீங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் லேபர்ஸே கேட்டுக்கணும். அதே போல உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஸோ 21,000 கீழே இருந்தா இஎஸ்ஐ வந்துட்டு அப்ளிகேஷன் ஆகும். ஸோ அதே 20,000 மேல நீங்க சம்பளம் வாங்கினா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு அவங்க பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுவும் நீங்க கேட்காத இத்தனை வருஷமா எடுத்துக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான். நம்மளும் வந்துட்டு இங்க லூப் ஹோல் விட்டுட்டு இருக்கிறோம். ஸோ யார் இதெல்லாம் கேட்கணும்னா இத வந்துட்டு கான்ட்ராக்ட்ஸ் யூனியன் வந்துட்டு அது ஆரம்பத்திலே கேட்டு இருக்கணும். அதே போல எந்த ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் இல்ல மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தாலும் 6 months இல்ல மேக்ஸிமம் 2 years தான் வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியடா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த எம்ப்ளாயிஸா இருந்தாலும் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணணும் irrespective ஆஃப் எனி ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஸோ அதை வந்துட்டு அவங்க ஹியூமன் ரைட்ஸ் பண்ணிக்கிறாங்க. 1970 ஆக்ட் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் பிரகாரம் வந்துட்டு நம்ம எம்ப்ளாயிஸை ரொம்ப நாள் வந்துட்டு கான்ட்ராக்ட்லேயே வச்சுக்க முடியாது எந்த ஒரு எம்ப்ளாயும். ஸோ உங்களை வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ணணும். ஸோ அது பண்ணாத இருக்காங்க. பட் அதெல்லாம் மீறி இப்போ ஒரு கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேவ் ஆக்ட். ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களோட தொழிலாளர் போராட்டத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த வெற்றியை நீங்க இதே மாதிரி இந்த இன்டென்சிட்டியோட இதே பவர்ஃபுல்லா நீங்க வந்துட்டு நீங்க தொடரணும். உங்க கூட எப்பவுமே வந்துட்டு கேஜிஎஃப் ஜனம் இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சியும் சரி எல்லா சங்கங்களும் சரி தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டு வராங்க. ஸோ நாங்களும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்போம். எங்க ஆதரவு எங்க சப்போர்ட் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். ஜெய் பீம். அவர் மூலியமா தான் நான் மக்கள்கிட்ட பேசுறது எனக்கு மக்கள் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன ஸ்பீச் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். முக்கியமான இது வேணுமோ நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். நான் அது அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரி பாருங்க இதெல்லாம் அப்பா இந்த கம்ப்ளீட் 1875 அது வரைக்கும் 1955 வரலாம் இருக்குது. எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த இதில் பார்த்து தான் நான் எல்லாமே சொல்கிறேன். எனக்கு இது 1950 க்ளோஷர் பண்ணினோட்டு எனக்கு ராயல்டி டேக்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு இது பண்ண ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருந்தாங்க. அதனால க்ளோஷர் பண்ணிடுறாங்க. அப்பா அம்பேத்கர் சொல்லி அம்பேத்கர் மூலியமா இவர் அனுப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா நெஹ்ரு அனுப்பிச்சு அப்புறம் எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஆகுது. ஸோ இந்த இதில் டாக்குமெண்ட்ஸ் எது இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பார்க்குறேன் கம்ப்ளீட் பண்ணணும். தேங்க்ஸ் சொல்லலாம். எதுவும் தப்பாக நினைக்காது. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்பீச் இது பேசுறது எவ்வளோ இருந்தது. பட் எல்லா டாக்குமெண்ட்ஸும்